வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனலுக்குன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டுக்கான குவார்டர்லி எக்ஸாம் மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ரீவியஸாக நம்ம தமிழ் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லை நம்ம சேனல் விசிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். அங்கே உங்களுக்கு வீடியோ அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்பவும் அதிகமாக இல்லாமல், ஓகேங்களா. ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு எது தேவை, அண்ட் தென் ப்ரீவியஸாக ஒரு 5 இயர்ஸுக்கு பிஃபோர் நடந்திருந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படிங்கக்கன்னா நல்ல ஒரு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிலபஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸ் தான் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் நிறைய சேனல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொஷின் போட்டிருப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ ஒரு 5 கொஷின்ஸ் எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிறது ஒரு 2 or 3 ஸ்கிப் பண்ணிட்டு மீது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி கொடுக்கல, ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டைம். இதெல்லாம் கன்ஃபார்மாக வரும் அப்படின்றது ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேங்கன்னா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் நெக்ஸ்ட் வீடியோ என்னால் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுக்காம இருக்கீங்க, அது கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஏன்னா நான் எல்லாமே 8th ஸ்டாண்டர்டுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். நீங்கள் வீடியோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருவீங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 8th மேக்ஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்கள், ஓகேங்களா. இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நான் சைடில் நான் தமிழில் எழுதிட்டேன். மோஸ்ட்டாக நிறைய பேர் நீங்கள் தமிழ் மீடியம் பார்க்குறீங்க, இங்கிலீஷ் மீடியம் பார்க்குறீங்கன்னு தெரியல. எந்த மீடியம்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறீங்க. எண்கள், நம்பர்ஸ். நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். 2 மார்க்கில் எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 1.2, 1.5, 1.9, 1.11, 1.14, அப்புறம் 1.16, 1.18, 1.30, 1.34, 1.38, ஓகேவாக்கண்ணா. நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் இதெல்லாம் நான் சொல்கிறது எதுவுமே இதெல்லாம் 2 மார்க்ஸ். 5 மார்க்ஸும் நான் சொல்கிறேன். எக்ஸசைஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா 1.1ல் 5th, 6th, 7th, 9th கண்ணா, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.2ல் பார்த்தீங்கன்னா 3rd, 5th, 6th. 1.3ல் பார்த்தீங்க அப்படின்னா 7th மட்டும், ஓகேங்களா. சாரி, ஃபஸ்ட்டு மட்டும். 1.4ல் பார்த்தீங்க அப்படின்னா 3rd, 4th. 1.5ல் 3rd மட்டும் பாருங்கள். 1.6ல் 4th, 10th மட்டும் நீங்கள் பாருங்கள் கண்ணா, ஓகேங்களா. இது நம்பர்ஸில், அதாவது எண்கள்ன்ற. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ். அதே நம்பர்ஸில் தான் 5 மார்க்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 1.7, 1.21, 1.27. எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1.1ல் 10th. 1.2ல் 7th, 10th, ஓகேவாக்கண்ணா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.3ல் பார்த்தீங்கன்னா 2nd, 3rd, 6th. அப்புறம் 1.4ல் 6th, 9th. 1.5ல் பார்த்தீங்கன்னா 4, 8, 9. 1.6ல் 6, 7, ஓகேவாக்கண்ணா. நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் புக் இருந்தாலும் நோட் பண்ணிங்க, இல்லை ஒரு நோட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கிங்க, ஓகேவாக்கண்ணா. சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கல்விவலா சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தூக்கண்ணா, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ், அளவுகள். அளவுக்கூடிய 2 மார்க்ஸ் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 2.1, 2.2, ஓகேங்களா, எக்ஸாம்பிளில். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2.1ல் 4, 5, ஓகேவாங்கண்ணா. 2.2ல் 3, 2.3ல் 5th சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். அதே மெஷர்மெண்ட்ஸில், அதாவது அளவுகளில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் எக்ஸாம்பிள் சம் மேலே இருக்கிறது எக்ஸாம்பிள். 2.4, 2.5, 2.9, 2.10, ஓகேவாங்கண்ணா. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 2.1ல் 7th, 10th. 2.2ல் பார்த்தீங்கன்னா 2nd, 3rd, 4th. இது நீங்கள் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரா, இயற்கணிதம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே 2 மார்க் தான். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3.1, 3.2, ஓகேங்களா.
இது மட்டும் பார்த்தா போதும். எக்ஸசைஸில் 3.1ல் தேர்டு, ஃபோர்த்து, 3.2ல் தேர்டு. நான் ரொம்ப வந்து அதிகமாக நான் வந்து கொடுக்கல கண்ணா, ஓகேங்களா. ஸோ இது வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ஸை தாண்டி ப்ரீவியஸாக ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த அனலைஸ் பண்ணி இப்போ வந்து இந்த குவார்ட்டர்லி வந்து எந்த இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேவா. ஸோ 5 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ராவில் 5 மார்க்ஸு, எக்ஸாம்பிள் சம்மில் 3.7 மட்டும் பார்த்தா போதும். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.1ல் 8, 3.2ல் 5. கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ சாரி லெசன் ஸோ டஃப்பாக இருக்குன்னு இருக்கலாம். பட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம், ஓகேவாங்கண்ணா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப். ஸோ கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் 3.41, 3.43. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.8, 3.4, 3.9, 3.9ல் 8.8, 9, 3.8ல் 3, 4, ஓகே ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா. அதாவது வாழ்வியல் கணிதம், ஓகேங்களா. எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 4.1, 4.8, 4.3. ஸோ எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4.1ல் 4, 7, 8. ஸோ இதெல்லாம் 2 மார்க், ஓகேங்களா. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு 4.2ல் பார்த்தீங்கன்னா செகண்டும், ஃபோர்த்தும். ஸோ 4.3ல் தேர்டு, ஓகே ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க்ஸில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 4.5, 4.11, 4.15. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4.1ல் வந்து 9, 10, 4.3ல் வந்து 5, 8, 9, ஓகேங்களா. இது மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா போதுங்கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரியில் இருக்கிற 2 மார்க் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 5.1, 5.12, 5.13. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 5.1, 5.1ல் வந்து 2, 8, ஓகேங்களா. இது மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா போதும். இது ஜாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாமெண்ட்ரியில் கூட 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். அதில் எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்க அப்படின்னா 5.5, 5.10, ஓகேங்களா. இது மட்டும் பார்த்தா போதும். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 5.1ல் வந்து 9, 10, ஓகேங்களா. ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய வெரி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ணா, ஓகேங்களா. ஸோ நிறைய நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் உங்கள் ஸ்கூல்லேயும் சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறது நீங்கள் வந்து இதை படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தது அப்படின்னா மற்றது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறமா நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் கொடுத்த எல்லா கொஷினும் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் நம்புகிறேன், ஓகேங்களா. ஏன்னா வந்து எனக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ அதனால் வந்து நான் சொல்லக்கூடியதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க, ஓகேங்களா. படிச்சுட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணலாம் கூட பரவாயில்ல. கண்டிப்பாக நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் படிச்சிருங்கண்ணா, ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 5.21, அப்புறம் 5.22, அப்புறம் 5.23, 5.27, ஓகேவாங்கண்ணா. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மட்டும் நல்லா வந்து படிச்சுக்கங்கண்ணா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழுக்கு வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ மேக்ஸுக்கு போட்டிருந்தோம். ஏன்னா வந்து கொஞ்சம் மேக்ஸில் வந்து நிறைய பசங்க வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி மேக்ஸுக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால சரி நம்ம வந்து எடுத்து போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கிலீஷு அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இதையும் நான் கவர் பண்ணி வந்து நான் வீடியோ வந்து போட்டுறேங்கன்னா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம். ஸோ சப்ஸ்கிரைப் கல்விவலா யூடியூப் சேனல், ஓகேங்களா. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஸோ நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா 3,000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் உங்களுடைய தயவால் இன்னும் வந்து அது வந்து 1 lakh 1 million சம்திங் வரணும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. லவ் யூ டு ஆல். பை பை.